ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். நாம் இன்னைக்கு பேசுபொருளாக பார்க்கக்கூடியது சட்டசபையில் நம்ம தமிழக நிதியமைச்சர் திரு மரி வில்சன் அவர்கள் தன்னை கேலி பண்ணுறாங்கன்னு அவர் கோவப்பட்ட விஷயத்தை குறித்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாலே நம்ம பேசணும், பலரும் பேசியிருக்காங்க, பல மீம்ஸும் வந்திருக்கு. இருந்தாலும் அரசியல் கட்சிகள் பெரிய லெவலில் சட்டசபைக்குள்ள கேலி பண்ணப்படாமல் இருந்த ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம தமிழக நிதியமைச்சர் திரு மரி வில்சன் அவர்களுடைய கொஞ்சம் தமிழ்னு சொல்ல, அது தவறான தமிழ் கூட நம்ம சொல்லிக்கலாம். கொஞ்சம் தமிழ் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா சில விஷயங்கள் ஒரு வார்த்தையில சொல்லும் போது அவர் அர்த்தங்களே வேற மாதிரி வந்துச்சு. அதுவும் எண்களை அவர் உச்சரிக்கும் போது தவறா உச்சரிக்கிறது, அது ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை தான் ஏற்படுச்சு, மறுக்க முடியாது. ஏன் அந்த ஃபர்ஸ்ட் அந்த நிதி ஒயிட் பேப்பர் வாசிக்கும் போது நிதியை நீதின்னு சொன்னார். ஸோ இதெல்லாம் அர்த்தங்களே மாற்றி வருது. அப்ப எல்லாரும் தமிழை கேலி பண்றாங்கிறத தமிழகத்துல ஒரு மீம்ஸ் பொருளா இருக்கிறது ஒரு உண்மைதான். அதை குறித்து பெரிய லெவலில் யாரும் சட்டசபைக்குள்ள கேள்வி பண்ணலைன்னாலும் திமுக எம்எல்ஏ ஒருவர் புதிதாக எலெக்ட் பண்ணப்பட்டோன்னு சொல்றாங்க. அவர் எந்திரிச்சு, உங்களுக்கு ஆங்கில புலமை நல்லா இருக்கும், ஆங்கில வார்த்தை நல்லா பேசுறீங்க, புலமை இருக்கும் போல, இருந்தாலும் நீங்க தமிழை என்னோட ரெக்வஸ்ட், நான் உங்களை இது குறை சொல்லணும்னு சொல்ல ரெக்வஸ்டா வச்சுக்கணும்னு நினைச்சுக்கோங்க. தமிழை இன்னும் கொஞ்சம் நீங்க நல்லா படிச்சு நீங்க முயற்சி பண்ணணும் நான் நினைக்கிறேன்னு சொல்லி ஒரு ரெக்வஸ்ட் மாதிரி அதை வைக்கிறாரு. இதற்கு தான் நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அவர்கள் கொதிச்சு எழுந்து ரொம்ப ஆக்ரோஷமா அவர் பேசிட்டு கடைசியில பேசி முடிச்ச உடனே மைக்கை அடிச்சு விட்டு, மைக் இப்ப நிமிடுற மாதிரி டம்முன்னு அடிச்சு தட்டிட்டு அவர் கோவத்துல உட்கார்றாரு. சரி, இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் போது ஏன் இப்படி நடக்குன்னு பார்க்கும்போது நான் சில விஷயங்கள் இப்ப பாக்குறேன். எனக்கு தெரிஞ்சு நான் ஓரளவு சட்டசபை ரொம்ப நாளா பாத்துக்கிட்டு இருக்கேன். நம்ம பிடிஆர் பழனிவேல்ராஜன் கொஞ்சம் நடுநிலையா இருப்பாரு. அதுக்கப்புறம் இப்போ ஜேசிடி பிரபாகர் கொஞ்சம் சட்டசபை நல்லா நடத்தி கொண்டு போறாங்க. பார்க்கும் பொழுது அப்பெல்லாம் டிவி கிடையாதுன்னாலும் கேள்விப்படுறது சொல்லும்போது பிடிஆர் பழனிவேல்ராஜன் கொஞ்சம் நடுநிலையாவே இருப்பாருன்னு. இப்ப ஜேசிடி பிரபாகர் ரொம்ப நடுநிலையா இருக்கிறாரு. சில விஷயங்கள்ல ஆளுங்கட்சி கூட கூட்டுறாரு, ஒரு நல்ல நிலைமையா சட்டசபையை கொண்டு போறாரு. அப்ப ஆரம்பத்துல இவங்க சில விஷயங்கள் தெரியாம பேசும்போது இவங்க எல்லாருமே சட்டசபைக்கு புதுசா ஒரு பழைய மனிதர், அவர் சட்டசபையை பத்தி தெரியும், அரசியலை பத்தி தெரியும் போது இவங்களே தலையில கூட்டு வச்சு இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாரு. எதிர்கட்சிக்காரங்களே அப்படி சொன்னாரு. அதனால திமுக ஒரு அனுசரணையாவை தான் அவர் கொண்டு போறாங்க. ஏன்னா நியாயமா தானே இருக்காரு, நம்மள தேவையில்லாம அவர் பாய்க்க வேண்டியதில்லை, எதிர்க்க வேண்டியது இல்லைன்னு திமுக ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. அதான் சட்டசபை ஸ்மூத்தா தான் போயிட்டு இருக்கு. அப்போ அவர் அந்த நம்பர்கள்லாம் 40,040 சொல்லும் போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு. உண்மையா அவர் தமிழ் நம்பர் அவர் தப்பா சொல்றாரு அப்படின்னு நமக்கு இருந்துச்சு. அப்போ இதை அந்த சமயத்துல அந்த பட்ஜெட்டை விவாதிக்கும் போது யாரும் பெரிய லெவலில் குறை சொல்லல. இன்னைக்கு இந்த திமுக அமைச்சர் இதை குறித்து பேசுறாரு. அப்ப இன்றைக்கு இவர் கோவப்படுறாரு. அப்ப இடையில எந்திரிச்சு அதை பண்ணிடுவோம் இதை பண்ணிடுவோம், ஆதவர்ஜுனாவும் தான் பங்கு, ஆதவர்ஜுனா இன்னைக்கு ராஜ்மோகன் எல்லாருமே பயங்கரமா பதில் சொல்றாங்க. அப்போ அந்த சமயங்கள சூழ்நிலை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்த நான் நோட் பண்ணேன். இப்படி எல்லாம் பேசும்போது சிஎம் விஜய் அவர்கள் அவையில இல்லை. அப்ப என்ன சொல்லப்படுதுன்னா, முக்கியமான அலுவல்களா சிஎம் ஆபீஸ்க்கு போறாங்க. சிஎம்க்கு இருக்கலாம் அலுவலகம் இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் இந்த சபைக்கு இந்த சீசன் செஷன் தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு நியூஸ் வருது, உண்மையா போய் நம்ம வெரிஃபை பண்ண முடியல. இருந்தாலும் ஒரு ஜியோ பாஸ் பண்ணி சிஎம் கிட்டத்தட்ட தனக்கு இருந்த எல்லா மினிஸ்ட்ரிஸையும் ஒவ்வொரு மினிஸ்டருக்கு பிரிச்சு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சிஎம் கிட்டத்தட்ட ஃபுல்லா தெரியல, போர்ட்போலியோ இல்லாத ஒரு சிஎம் வேலையை மட்டும் பாக்குற ஒரு சிஎம் தான் இருக்கிறாருன்னு சொல்றாங்க. அப்போ இந்த மினிஸ்டர்கள்லாம் இவர் அவையில இல்லாத இருக்கிற நேரம் பார்த்து இப்படி எஞ்சி வீராவேசமெல்லாம் பேசுறாங்கன்னா அது இயற்கையாக நடந்ததா இல்ல ஸ்டேஜ்டா? அரசியல் எல்லாமே ஆர்கெஸ்ட்ரா இருக்கட்டும், இவங்க மட்டும் கூட சொல்ல மாட்டேன், இப்படி காரியங்களை திமுகவும் செய்வாங்க, அதிமுகவும் செய்வாங்க. அந்த நேரத்தில் வேணும்னே நான் வெளில போற மாதிரி போறேன், நீங்க இஷ்டத்துக்கு பேசுங்க அப்படின்னு. இப்ப இந்த அவையை நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் என்ன தோணுது அப்படின்னா, முதல்ல எல்லாரும் ஒரு மரியாதை கொடுத்தாங்க ஜேசிடி பிரபாகருக்கு தாவேகா தலைமையில். இன்னைக்கு தாவேகால பெரிய பெரிய மினிஸ்டர்ஸ் அவர் சொன்னாலும் கேட்கிறேன், அவர் நிப்பாட்டுங்க சொல்ல மீறி பேசுறாங்க. அப்ப அது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டாவும் இருந்தால் சரியில்லை, இவனை மாத்துவோம் அல்லது இவன் சொல்றதை கேட்காதீங்க, நீங்க அடிச்சு ஆடுங்கன்னு சொல்லி மேலிருந்து வந்து அவங்களுக்கு உத்தரவு வந்திருக்கான்னு நமக்கு தெரியல. இப்ப பேச்செல்லாம் அப்படிதான் இருக்கு, அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அவை தலைவரால் எதிர்கட்சிக்காரனை கூட கண்ட்ரோல் பண்ண முடியல, தன்னோட ஆளுந்தரப்பை கண்ட்ரோல் பண்ண முடியலங்க. நிதர்சனமான உண்மை. அமைச்சர் நிர்மல் ஆகட்டும், அப்புறம் ஆதவர்ஜுனாவாகட்டும், அப்புறம் இன்றைக்கு மரி வில்சன் அவர்களாகட்டும், எல்லாருமே ஒரு சொல்ல ரைட்டர் வேண்டி இருக்கு, எல்லாருமே சொல்றத கேட்க தயாரா இல்ல. அவர் தடுக்க மென்மேலும் பேசிதான் அதை முடிச்சுட்டு தான் அதை வைக்கிறாங்க. அப்போ சட்டசபையில தாவேக்காவுடைய நல்லெண்ணத்தை நல் மதிப்பை கொஞ்சம் கொஞ்சமா சபாநாயகர் இழக்கிறாரோ, ஏன்னா அவங்க பண்ற தப்ப சுட்டி காட்டுறதுனாலும் தோணுது. இதெல்லாம் மனசுல வச்சுதான் இன்னைக்கு மரி வில்சனோட பதில் நம்ம பார்க்கணும். அப்ப அந்த பதில் தொடங்கும் போதே ஒரு வார்த்தை சொல்றாரு, ஜாதின்னு ஒரு வார்த்தை கூட எடுக்கிறாரு. யாருமே அதை பத்தி சொல்ல. அந்த மினிஸ்டர் அவர் உருவ கேலியும் பண்ணல, ஜாதி குறிச்சு அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே பேசல. பொதுவா தமிழை குறிச்சு ஒரு அப்சர்வேஷன் மேக் பண்றாரு.
அப்போ அது அவருக்கு சொல்ற பதில், நான் எனக்கு என்னோட யூனிக்கா தான் நான் பேசுவேன், எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் பேசுவேன், எனக்கு இப்ப எனக்கு கொஸ்டர் எப்படி பேச தெரியுமோ அந்த கொஸ்டர் தான் நான் பேசுவேன் அப்படி இப்படின்னு அவர் சொல்லிட்டு பேசிட்டு போயிடுறாரு. அப்ப நான் யோசிச்சு பார்த்தேன், அவர் என்ன கேட்டாரு, பிழை இல்லாம நீங்க தமிழ் வாசிக்க பாருங்க அப்படின்னு சொன்னாரு. அப்ப தமிழ் சரியா இருக்குங்கிற ஒரு எண்ணம், அது ஒன்றும் தவறு கிடையாது. தமிழ்நாட்டுல தமிழ் சரியா இருக்குன்னு நினைக்கிறது ஒரு எண்ணம் கிடையாது, தவறு கிடையாது. இது நீங்க மற்ற மாநிலங்களுக்கு தமிழ்நாட்டை எடுத்து பாத்தீங்கன்னா, நீங்க இன்னைக்கு நின்றுட்டு இருக்க அவையில மிகப்பெரிய தமிழ் பேச்சாளர்கள், எக்கச்சக்கமான தமிழ் பேச்சாளர்கள் இருந்து தமிழ் ஒரு கவியரங்கம் போல, தமிழ் ஒரு பேச்சரங்கம் போல இருந்த ஒரு அவை தான் நீங்க இன்னைக்கு இருக்கிற அவை. பெரிய பெரிய அறிஞர்கள், தமிழறிஞர்களாக இருந்திருக்காங்க. இன்றைக்கு அப்படி இல்ல. வேற எந்த நாட்டு எந்த மாநிலத்தோட சட்டசபை எடுத்தீங்களோ அந்த அளவுக்கு அந்த மொழி அறிந்தவர்கள், மொழியில் வல்லமையாக பேசக்கூடிய இருந்திருப்பாங்கன்னா ரொம்ப கம்மி தான் இருந்திருப்பாங்க, ஒரு 5-10 பேர் இருந்திருப்பாங்க. ஆனா திமுக அதிமுக எக்கச்சக்கமான ஆட்கள், எக்கச்சக்கமான தமிழ் அறிஞர்களும் தமிழ் வல்லுநர்களும் வல்லமை படைத்தவர்களும் இங்க இருந்து பேசியிருக்காங்க. அப்படி ஒரு அவையில் தமிழ் பேசணும்னு எதிர்பார்க்கறது தவறு கிடையாது. நீங்க என்ன சொல்லிருக்கலாம், நீங்க எந்திரிச்சு என்ன சொல்லிருக்கணும் அப்படின்னா, கோரிக்கை நியாயமானது ஒரு வார்த்தை சொல்லிருக்கணும், எனக்கு இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கு, அதனால என்னால தமிழ் சரியா பேசுற முயற்சி பண்ணி அடுத்த தடவை சரி பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு தடவையும் நான் என்னோட பல வசதி இப்ப நான் இம்ப்ரூவ் பண்ணிருக்கேன், இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுவேன், அடுத்த தடவை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுவேன் நீங்க சொல்லி முடிச்சிருக்கணும். ஏன் நீங்க அப்படி சொல்லி முடிச்சிருக்கணும், அந்த எம்எல்ஏக்காக நீங்க தமிழை ரெகக்னைஸ் பண்ணிருக்கணும். நீங்க கோவப்படும்போது அப்படித்தான் பேசுவேன்னு சொல்லும்போது நீங்க தமிழை அந்த இடத்துல கொஞ்சம் அசிங்கப்படுத்துற மாதிரி இருந்துச்சு. அப்போ நீங்க பேசி நீங்க எம்பாரஸ் ஆட்டீங்கன்னு சொல்லி எந்திரிச்சு ஏவாவேல பதில் சொல்றாரு. அப்படி சொல்ல நாங்க கூட எம்பளத்தி ஏழுமோ அது இல்ல, அவர் திருநெல்வேலி சைட்ல இருந்து வந்திருக்கிறதுனால புதிய எம்எல்ஏ தெரியாம பேசிட்டாரு, நீங்க முயற்சி பண்ணணும், அவரும் உங்களை தப்பாவும் சொல்லலன்னு சொல்லி விட்டாரு. பட் தவறு ஏவாவேல சொன்னது, அந்த எம்எல்ஏ கேட்டது எந்த தவறான விஷயமும் கேட்கல, நீங்க எங்க பேசு பார்த்து படிக்கிறத இம்ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு தான் சொன்னார். நான் பண்ணிக்கிறேன், முயற்சி பண்றேன்னு சொல்றது தப்பு இல்லை. ஏன்னா நீங்க பண்ணாத ஒரு விஷயத்த உங்க மேல அவர் பழி சுமத்தவில்லை, நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். உண்மையாவே தமிழை தவறா வாசிக்கிறீங்க, அதை சுட்டி காட்டுகின்றார். தமிழ் என்பது தமிழ் மக்களுக்கு உணர்வு மட்டுமல்ல, ரத்தம் உயிர் போன்றது. அதை நீங்க வாசிக்க மட்டும் சுட்டி காட்டும் போது நீங்க என்ன சொல்லணும், அவ்வளவு உணர்வுபூர்வமான ஒரு விஷயத்துல நீங்க தப்பு பண்ணிட்டீங்க, ஆமா தப்பு பண்ணிட்டேன், திருத்திக்க முயற்சி பண்றேன், போக போக இம்ப்ரூவ் பண்ணிடுறேன் நீங்க சொல்லியிருக்கணும். அதை சொல்லாம நீங்க கோவப்பட்டு டமால் மைக் அடிச்சீங்கன்னா அப்ப நீங்க அவமானப்படுத்துவது அந்த எம்எல்ஏ இல்ல, சபாநாயகரை மட்டுமல்ல தமிழை நீங்க அவமானப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். அப்போ நீங்க ஒரு பதில் சொல்றீங்க, சிரிப்பா இருந்துச்சு, எனக்கு எது கம்ஃபர்டபுளோ எனக்கு எது கம்ஃபர்டபுளோ அப்படித்தான் நான் பேசுவேன் அப்படின்னு. இது ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனோட ஹெட் பேசுறதா? உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். உங்க காலேஜ்ல ஒரு ப்ரொஃபசர் இருக்கார், தப்பா ஒரு இன்ஜினியரிங் சொல்லி கொடுக்குறாரு. அவர் கூப்பிட்டு நீங்க கேட்க, ஏன்பா தப்பா சொல்லி கொடுக்குறீ அப்படின்னு கேட்டா, எனக்கு எது கம்ஃபர்டபுள் அப்படிதான் சொல்லி கொடுப்பேன்னா ஒத்துக்குவீங்களா? ஒத்துக்குவீங்களா? நீங்க பேசுறது அப்படித்தான் இருக்கு. உங்க இன்ஸ்டியூட்ல அப்படி சொல்லி கொடுக்குற தேவை என்ன சொல்லுவீங்க, வெளில போயா நீ பேசுறது தப்பு அப்படின்னு சொல்லுவீங்க. நீ சொல்ற இந்த சயின்ஸ் தப்பு, இது இப்படி இருக்கு, நீ மாத்தி பேச, தப்பா பேச, உங்களுக்கு சொல்லி கொடுக்குற திறமை இருந்தா சொல்லி கொடுங்க, இல்ல வெளியில போங்கன்னு சொல்லுவீங்க. அப்படித்தானே செய்வீங்க. அதை விட்டு நான் இப்படித்தான் பேசுவேன், நான் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி கண்டுபிடிச்சு ஐன்ஸ்டீன்ல ஐசக் நியூட்டன் நான் சொன்னேன்னா எனக்கு நான் அப்படிதான் பேசுவேன் அப்படி நீங்க தான் கேட்கறவங்க கேட்டுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நியாயமாகுமா? அது கிடையாது இல்லையா? அதே மாதிரி தமிழ் இப்படி பேசுறாங்க, உங்க தவற சுட்டி காட்டுறாங்க, ஒத்துக்கங்க, ஒத்துக்கிட்டு திருத்துவன் முயற்சிங்க. அதை விட்டுட்டு நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னா அப்படி இப்படிதான் இருப்பீங்களா நீங்க? அப்ப அடுத்த வருஷம் 40,000 40-12 தான் சொல்லுவீங்களா? அது தவறு இல்லையா? நான் திருத்திக் கொள்கிறேன்ற வார்த்தை வாயில வரமாட்டேங்குது. அப்ப நான் அப்படிதான் தமிழை கோவ பண்ணிக்கிட்டே இருப்பேன் நீங்க சொன்னீங்கன்னா கோவப்படுற உரிமை இந்த எம்எல்ஏக்கள் எல்லாருக்குமே உண்டு. ஏன்னா உங்களுக்கு முன்னால் பிரசன்ட் பண்ண தங்கம் தென்னரசை பாருங்க, அந்த அவர் இதெல்லாம் பாருங்க, தமிழ் விளையாடிய அவை இது. நீங்க புரிஞ்சுக்க, தமிழ் சும்மா தமிழ்நாட்டோட அசம்பிளின்னு மட்டும் கிடையாது, தமிழ் விளையாடிய அவை இது. பெரிய பெரிய தமிழ் அறிஞர்களும் தமிழ் ஆசான்களும் பேசி தமிழை வளர்த்த அவைகள்ல ஒன்று சங்கம் வைத்து பாண்டிய வளர்த்தாங்க. அப்புறம் நம்ம சட்டப்பேரவையில நிறைய பேர் பேசியிருக்காங்க. அவங்களோட பேச்சுகளையே ஒரு உரைகளா புத்தகங்களா எழுதி போற அளவுக்கு ஆழ்ந்த பேச்சுகள் உடையவர்கள் இருந்த இடத்துல நான் தப்பா தான் பேசுவேன், அது எனக்கு கம்ஃபர்ட்டுக்கு தான் பேசுவேன் அப்படின்னு நீங்க சொல்றது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தவறு. இதை அவங்களை கண்டிக்கிறதுக்கு யாரும் எல்லாரும் முட்டு கொடுக்குறாங்கன்னா அது தமிழ் அவமரியாதை பண்ணக்கூடிய ஒரு செயலா இருக்கும். இறுதியா நான் ஒன்று சொல்றேன், அது என்ன கோவத்துல மைக்க டமால் அடிச்சிருக்கீங்க, யார் மூஞ்சில் அடிக்கிறீங்க நீங்க மைக்க? அது பொது சொத்துங்க, அது யார் மூஞ்சில் அடிக்கிறீங்க? உங்க மூஞ்சில் அடிக்கிற அளவுக்கு ஒரு விஷயமா சொல்லவும் படவில்லை. இவ்வளத்தையும் இதுல என்ன பியூட்டி, நான் பொறுமையா பாத்துக்கிட்டு இருக்க திமுக எப்படா தமிழை ஒருத்தர் திருத்திக்கன்னு சொல்லும் போது நீ கோவப்படுவேன்னு கேட்கிற திராணியும் நான் தைரியமும் மன உறுதியும் அந்த ஒருத்தருக்கு இல்லங்கும் போது எனக்கு வருத்தமா இருக்கு. நீங்க கேட்டிருக்கணும், தமிழை திருத்தி பேசினா சொல்றான், வேற உன்னை குறை சொல்றானா, அப்படி தமிழை தொடர்ந்து திருத்தி பேச மாட்டியா, அப்ப நாங்களும் கண்டிப்போம் அப்படின்னு திமுக சொல்லியிருக்கணும். தமிழுக்கு எந்திரிச்சு பேசணும். நீங்க அவமானப்படுத்துறது அந்த எம்எல்ஏவே இல்லை, கோவப்படுவது அந்த எம்எல்ஏவே இல்லை, நீங்க அவமானப்படுத்துவதும் கோவப்படுவதும் தமிழ் மேல் நெஞ்சு சொல்றதுக்கு திமுக ஒரு ஆள் இல்லை. அதுதான் நிதர்சனமான உண்மை.
இன்றைக்கு மரி வில்சன் அவர்கள் கோபப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதை வந்து அழகா ஸ்பீக்கர் சொல்றாரு, நீங்க லைட்டர் வெயில் எடுத்துட்டு போயிடணும், சாதாரண எடுத்து நீங்க ஒண்ணுங்களா அடுத்து சரி பண்ணிக்கிறேன், நீங்களும் போன தடவை இம்ப்ரூவ் பண்ணிருக்கீங்க அப்படியே சொல்றாரு. அதே வார்த்தை நீங்க சொல்லிட்டு உட்காந்து அதை நான் திமுறேன், அப்படித்தான் பேசுவேன், எனக்கு எது வருமோ அப்படித்தான் பேசுவேன் அப்படின்னா உங்க காலேஜ் கிடையாது, உங்க இன்ஜினியரிங் காலேஜ். உங்க வாயில வர்றதெல்லாம் நீங்க பேசிட்டு போறதுக்கு கேட்கறதுக்கு இங்க இருக்க உங்க ஸ்டூடெண்ட்டும் கிடையாது. இது தமிழ்நாட்டின் அசம்பிளி. இங்க தமிழ்ல நீங்க தப்பா பேசுறீங்க சொல்லத்தான் செய்வாங்க. நான் திருத்திக்கிறேன் சொல்லணுமே தவிர நான் தொடர்ந்து தப்பா தான் பேசுவேன்னு சொன்னீங்கன்னா ரிசைன் பண்ணிட்டு போங்க. அந்த போஸ்ட் காலேஜ்ல போய் நீங்க டாக்டர் உட்காருங்க, யாரும் கேட்க போறதே கிடையாது. நீங்க இங்க வந்து தப்பு பண்றதை யாரும் தவறுன்னு சொல்லவில்லை. நான் தொடர்ந்து அப்படிதான் தப்பு பண்ணுவேன், எனக்கு எப்படி தெரியுமோ அப்படித்தான் நான் பேசுவேன் அப்படின்னு சொல்றது கண்டிப்போம். தமிழை கொலை செய்வதற்குரிய இடம், கொலைக்களம் உங்களுக்கு வேண்டும் என்றால் உங்கள் காலேஜை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். அதற்கான இடம் தமிழக சட்டப்பேரவை கிடையாதுங்கிறத உங்களுக்கு சொல்லி முடிக்கின்றோம். மீண்டும் சந்திப்போம்.